எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். யாருன்னு கேக்குறீங்களா? பிளஸ் 2 முடிச்சு காலேஜ் சேரணும், எனக்கு யாருமே இல்ல, ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. எப்படியாவது ஒரு காலேஜ் சேர்த்து ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டிக்கலாம் கேட்டாங்க. நான் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட மாட்டேன், ஒட்டுமொத்த காலேஜ் செலவு நான் தான் ஏத்துமன்னு சொல்லியிருக்கேன். இது அவங்களுக்கு தெரியாது, அவங்கள பார்க்க சர்ப்ரைஸா போயிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம், வாங்க போலாம். பேத்திக்காக கண் கலங்கிய பாட்டி, நான் இருக்கேன் பாட்டி கவலைப்படாதீங்கன்னு சொன்ன கேபிஐ பாலா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? 8 வருஷமா நீங்க தான் பாத்துக்கிறீங்க. சூப்பர்மா. ஏன் அழுவுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்க பச்சி இவ்வளவு உருவாக்குனது எவ்வளவு பெரிய விஷயம். 3 வருஷம் பேத்தியை காலேஜ் படிக்க வைக்கணும், பிபிஏ படிக்கணும். படிச்சு என்ன ஆகணும் ஆசை? சிஓ ஆகணும் ஆசை. ஒரு செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் இல்லம்மா, 3 வருஷமும் நானே படிக்க வைக்கிறேன். இப்படி சொல்ல எத்தனை பேருக்குங்க மனசு வரும்? அதான் ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கேட்டீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு செமஸ்டர்லாம் அவனுக்கு கட்ட மாட்டேன், 3 வருஷமா நானே கட்டிடுறேன். நீங்க ஹாப்பியா படிங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. படிக்கிறதுக்கு யூஸ் ஆகாதான். என் தங்கச்சியை நான் படிக்க வச்சுக்கிறேன் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்கன்னு பாட்டியோட கால்ல விழுந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம். என் தங்கச்சி தான், நீங்க பாட்டி தான். ஓகேவா? ஹாப்பியா இருக்கேன்னா எதனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணு. ஓகேவா? ஜாலியா படிங்க. எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு பாலா போட்ட இந்த பதிவு பலரோட கவனத்தை ஈர்த்திருக்குங்க. ஒரு குழந்தையோட ஃபீஸ், அதாவது கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டிய அந்த குழந்தை தன்னுடைய ஒரு செமஸ்டர் ஃபீஸை மட்டும் கட்ட முடியுமா அப்படின்ற உதவியை கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம கேபிஐ பாலாக்கு மனசு தாங்காம அந்த பெண்மணிய ஓடோடி போய் பார்த்திருக்காரு. +2 முடிச்சு காலேஜ் சேரணும், யாரும் இல்ல, பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே கையில புது டேபோட போய் நான் கட்டுறமா உனக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி 3 வருஷ ஃபீஸையும் தானே கட்டுறதா ஒத்துக்கிட்டு பாட்டியோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது மட்டும் இல்லாம, இவங்க இனிமே என் தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன், நீங்க தான் என் பாட்டி, அவங்க தான் என் தங்கச்சின்னு சொல்ற அந்த மனசு தாங்க கடவுள். பாலாவோட இந்த வீடியோ பார்த்த பலரையுமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும் இல்லாம, பாலா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு பலருமே வாழ்த்து இருக்காங்க. நீங்க ஹாப்பியா படிங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. படிக்கிறதுக்கு யூஸ் ஆகாதான். இது என் தங்கச்சி தான், நீங்க பாட்டி தான். ஓகேவா? ஹாப்பியா இருக்கேன்னா எதனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணு. ஓகேவா? ஜாலியா படிங்க.